இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பாஸ்தா தான் வந்து ரெடி பண்ண போறேன். இதை மேக்ரோனின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பாஸ்தா ரெசிபி நான் ஃபர்ஸ்ட் எப்போ ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 7th படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி லஞ்சுக்கு வந்து கொண்டுட்டு வந்திருந்தா. இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருச்சு. வீட்டுக்கு வந்து அதை கேட்டப்போ அது அதுக்கப்புறம் எங்கே கிடைக்கும்னு சொல்லி தெரியல, வாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா சந்தைக்கு ஒரு நாள் போயிருந்தப்ப அதை நான் பார்த்துட்டேன். அது வாங்கி தர சொல்லி கேட்டேன். பட் அந்த டைம் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வாங்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 10th படிக்கும் போது ஜெயா டிவியில் இதோட ரெசிபி வந்து போட்டிருந்தாங்க. கடகடன்னு ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிட்டு இன்னைக்கு எப்படியாவது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி எப்படியோ வாங்கி அதை வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து அந்த டைமில் சரியாக குக் பண்ண தெரியாது. அப்படிங்கிறதுனால அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இல்லை. பட் ஆசைக்கு அந்த டைம் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இப்போ கொஞ்சம் செஞ்சு நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அடிக்கடி வந்து வீட்டில் வந்து செய்யறது கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி பட் அதை வந்து வாங்க முடியாமல் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ட ரெசிபி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.